வணக்கம் நேயர்களே. நாள்தோறும் 4 புறங்களிலும் தமிழ் பணி ஆற்றி வரும் மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழ் அமிழ்து என்கின்ற அரிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திற்கு வருகிறோம். வள்ளுவனார் அருளி செய்திருக்கின்ற அற்புதமான அதிகாரங்களில் மிக முக்கியமான ஒன்று ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தான் முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என்ன பொருள்? ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருக்கிறது. அதனால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படும். அதனால் அதனை காக்க வேண்டும். அதனுடைய பொருள். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம்னா என்ன? ஒழுகுதல், கடைப்பிடித்தல், சீராக இருத்தல், சொல்லிக்கொண்டே போகலாம். எதை ஒழுக்கம்னு சொல்ல முடியும்? ஒரு வரியில சொல்லலாம். உலகம் எதை ஒழுக்கம் என்று கருதுகிறதோ அதுதான் ஒழுக்கம், இல்லையா? நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், நாம் வாழ்கின்ற உலகம் எதை ஒழுக்கம் என்று பெருவாரியாக கருதுமோ அதைத்தான் நாம் ஒழுக்கம் என்று கொள்ள முடியும். மற்றபடி இதை விளக்கி சொல்ல முடியாது. ஏனென்றால் எதுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க வச்சுங்களேன், எதுவுமே விளக்க முடியாது. இல்லப்பா பொய் சொல்லக்கூடாது, எதுக்கு? மது அருந்தாது, எதுக்கு? அருந்துனா என்ன? இப்படி கேட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் பேச முடியாது. ஏன்னா இதனால தீமை வரும்னா வந்துட்டு போகுது, அதனால என்ன சொல்வீங்க? இல்லடா, இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் மறுபிறப்பாத மண்ணாங்கட்டால் என்ன பேசுவீங்க? இல்ல, உடம்பு அழிஞ்சு போகும்பா, உடம்பு எனக்கு இருந்தாலும் அழித்தான் போகுது, இருக்கும்போது நான் நல்லா வாழறேன், அனுபவிக்கிறேன், என்ன சொல்வீங்க? ஒன்னும் சொல்ல முடியாது. ஊரார் என்ன சொல்கிறார்களோ அதுதான் ஒழுக்கம். எப்பவுமே தனி மனிதன் தனக்கு தெரிந்த அளவில், தன்னால் இயன்ற அளவில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். பார்த்தா தெரியுது இல்ல, எந்த குடிகாரங்க குடிக்கிறது தீமை தெரியாமலா குடிக்கிறான்? எல்லாருக்கும் தெரியும். சீட்டாடுறவனுக்கு, காசு வச்சு சூதாடுறவனுக்கு சூது தவறுன்னு தெரியாதா? தெரியும். பொய் சொல்றவனுக்கு பொய் சொல்வது தவறுன்னு தெரியாதா? தெரியும். செய்யறோம், தெரிஞ்சுதான். நாம யாருமே தெரியாமல் தவறுகளை செய்யறது இல்லைங்க, பெரும்பாலும் தெரிந்துதான் செய்யறோம். நடக்கிற பாதையில நம்ம கண்ணு படாம நம்ம காலு பட்டு எறும்பு செத்து போகலாம், அதுதான் தெரியாமல் செய்கின்ற தவறு. மற்றபடி எல்லாருமே தெரிந்துதான் தவறுகள் செய்கிறோம் பெரும்பாலும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இது தப்பு, இது சரி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய மரபு அணுக்கள்ல, நம்முடைய ஜீன்ஸ்லயே வந்துருச்சு, பரம்பரையாக வந்திருக்கு. அப்படி ஒண்ணு யாரும் தெரியாம செய்யல. அப்ப ஒழுக்கம் பொழுது ஒன்று உலகம் காட்டுகின்ற வழி, இன்னொன்று உள்ளம் பேசுகின்ற மொழி. மனசாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் பாருங்க இறைவன். அது ஒருபோதும் பொய் சொல்வதில்லை, அது ஒருபோதும் எச்சரிக்கை செய்ய தவறுவதும் இல்லை. அந்த உலகம் காட்டும் வழியும் இந்த உள்ளத்தினுடைய குரல், உள்ளத்தினுடைய மொழியையும் இணைத்துக் கொண்டோமானால் ஒழுக்கம் தெளிவாக விளங்கும். மற்றபடி அது உரையாற்றி விளக்க உரைகளை படித்து அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. இப்ப என்ன சொல்றாரு இவரு? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறார். மனிதனுக்கு உயிரை போல சிறந்தது இன்னொன்று இருக்க முடியுமா? உயிர் மாதிரி, உயிருக்கு இணையான ஒன்று. ரொம்ப பிடிச்சவங்களுடைய என் உயிரே எல்லாம் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லல, அது அந்த நேரத்துல அது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். உயிர் மாதிரி ஒன்றை கருத முடியுமா? உயிர் போல இன்னொன்றை கருத முடியுமா? முடிவதில்லை. உயிர் போல சிறந்தது ஒன்றும் இல்லை என்று சொன்ன பிறகு உயிரை விட சிறந்தது ஒன்று உள்ளது என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது. உயிரை போல சிறந்தது ஒன்றும் இல்லை, உயிரை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த உயிர்தான் வினைகளுக்கு காரணமாகி நம்மை இன்ப துன்பங்களை அனுபவிக்க விடுகிறது, இல்லையா? உயிரை விட சிறந்தது ஏன் ஒழுக்கம்னு சொல்றாரு? அதுக்காக விளக்கம் சொல்றேன். உயிரை போல சிறந்தது ஒன்றும் இல்லை, உயிரை காட்டிலும் சிறந்தது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒழுக்கம் என்பது உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்கிறாரே. எதனால்? எதை உயிர் என்று நாம் கொண்டாடுகிறோமோ, உயிரின் சிறப்பை கொண்டாடுகிறோமோ, அந்த உயிரால் தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால்
ஒழுக்கம் என்பது இன்பம் மட்டுமே தரக்கூடியது, துன்பத்தை ஒருபோதும் அது தராது. வினை இன்பமும் தரலாம், துன்பமும் தரலாம். உயிர் இன்பமும் அனுபவிக்கலாம், துன்பமும் அனுபவிக்கலாம். ஆனால் ஒழுக்கம் என்பது இன்பத்தை மட்டுமே தரக்கூடியது, நன்மை மட்டுமே பயக்கக்கூடியது. அதுக்கு வினையை தாண்டியது, வினைக்கும் அப்பாற்பட்டது. அதனால்தான் வள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அடித்து சொல்லுகிறார். இன்னும் அருமையான ஒரு குறள் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் என்று ஒரு பாடம் இருக்கிறது, தரலான் என்றும் இன்னொரு பாடம் இருக்கிறது. ரெண்டும் சரிதான். உரையாசிரியர்கள் இதை எப்படி விளக்குகிறார்கள் பாருங்க, ரொம்ப அழகா. பரிமேலழகர் ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும் சிறப்பினை தருவதுங்கிறார். ரொம்ப அழகா, சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்குங்க சொல்ல, அப்படி இல்லைங்க. எல்லோருக்கும்னா படிச்சவனுக்கு, படிக்காதவனுக்கு, ஏழைக்கு, பணக்காரனுக்கு, கருப்பனுக்கு, சிவப்பனுக்கு, எல்லாருக்கும் தான். எந்த நாட்டில் இருக்கிறவனும் சரி, ஒழுக்கம் என்பது அதை கடைபிடிக்கும் எவனானாலும் அவனுக்கு சிறப்பை தருவது. அவனுக்கு ஒரு மரியாதையே உண்டுங்க. அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா, நீ போய் அவங்ககிட்ட வச்சுக்காத, அவனை பத்தி அனாவசியமா பேசாத சொல்றோம். யார? ஒழுக்கம் உடையவன சொல்றோம். காளிங்கர் இருமைக்கும் நன்மை தருவதுங்கிறார். இம்மைக்கும் ஒழுக்கம் நன்மை தரும், மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மை தருங்கிறார். இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுதும் இந்த ஒழுக்கம் கடைபிடித்தோம் பாருங்க, இது நமக்கு அந்த துணைக்கு வருங்கிறார். அது நம்ம விரிவா பார்ப்போம். சீர்மையை தருவது, சீர்மைனா சிறப்பு, சீர்மையை தருவது என்று மணக்குடவர் பொருள் சொல்லுகிறார். ஒழுக்கம் பெருமை தருவது என்று பரிதியார் சொல்லுகிறார். இன்னொரு உரையாசிரியர் தனி மனிதனுக்கு தகுதியை தருவது, ரொம்ப அழகாக இருக்கிறது. தனி மனிதனுக்கு தகுதியை தருவது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய கல்வி மட்டும் தகுதியை கொடுத்து விடாது, கலைகள் கொடுத்து விடாது. எத்தனையோ கலைஞர்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் பார்க்கிறோம், இல்லையா? எத்தனையோ படித்தவர்கள் பண்பின்றி நடந்து கொள்கிறார்கள் பார்க்கிறோம். எத்தனையோ திறமைசாலிகள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், அதையும் பார்க்கிறோம். எனவே பணக்காரர்கள் இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை. இதை கல்வி, கலைகள், திறமைகள், பணம், பதவி, பட்டங்கள், விருதுகள், இவையெல்லாம் தராத பெருமையை இவையெல்லாம் இல்லாத ஒருவன் இருக்க வைங்க. இவை எதுவுமே இல்லாத ஒருவன் ஒரு சாதாரணமான மனிதன், ஆனால் ஒழுக்கத்தை கடைபிடிப்பானால் அது அவனுக்கு பெருமை தரும். இவை எதுவும் தராத பெருமையை ஒழுக்கம் தரும், அது ஒன்று. இவை எதுவும் இல்லாத ஒருவனுக்கு ஒழுக்கம் இவற்றுக்கெல்லாம் மேலான பெருமையை தரும். எனவே அது உயிரினும் ஓம்பப்படும், உயிரை காட்டிலும் மேன்மையானதாக கருதப்படும். என்ன அழகாக இருப்பது. ஒழுக்கம் என்பதை விளக்க முடியவில்லை. அதனால உரையாசிரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு 4 கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு அவரவர்க்கு தக்க ஒழுக்கம்ங்கிறார். அவரவர்க்கு தக்க ஒழுக்கம் அவ்வளவு பூரணமாக இல்லை அது. இன்னொருத்தர் ஆசாரமாய் நடத்தல் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் நல் நடக்கை அப்படின்னு சொல்றார். இன்னொருத்தர் அறத்தினும் கடமையினும் வழுவாது ஒழுகுதல், அதான் ஒழுக்கம் உடைமை. எப்படி எடுத்துக்கலாம். நம்ம குறுக்கி பொருள் கொண்டோம்னா நல்ல நடத்தை, இல்லையா? நடத்தை சரியா இருக்கான்னு தானே கேட்கணும். கான்டக்ட் சர்டிபிகேட் வாங்கிக்கிறோம் இல்ல, அது மாதிரி. எனவே உலகம் எதை நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம் என்று வகை பிரித்து வைத்திருக்கிறதோ, நம்ம அதைத்தான் ஒழுக்கத்திற்கு இலக்கணமாக, விளக்கமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உலகம் காட்டுகின்ற நெறி, உள்ளம் பேசுகின்ற மொழி, அதாவது மனசாட்சியும் பேசுகின்ற மொழி, இவை இரண்டையும் கலந்து கொண்டோமானால் ஒழுக்கம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரியும் என்று கூறி, இந்த குறளினுடைய சொல்லழகையும் இலக்கண அழகையும் இப்பொழுது பருகுவோம் வாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறளினுடைய சொல்லழகையும் இலக்கண அழகையும் இப்போது பார்ப்போம். ஒழுக்கம் சுருக்கமா எடுத்துக்கொள்வோம். நல் நடத்தை தொழிற்பெயராகிறது. கூடா ஒழுக்கம்னு ஒரு அதிகாரம், அதுல சொல்றாரு, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகுங்கிறாரு. என்னமா வைக்கிறார் பாருங்க. இந்த பஞ்ச மனம் இருக்கிறவனுடைய திருட்டு நடத்தையை பார்த்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள்லாம் வாயை புத்தி சிரிக்குமா? எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே கூடா ஒழுக்கம் அதிகாரத்துல 275வது குறள், பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம்
எற்றென்று ஏதம் பலவும் தருங்கிறார். அதாவது எனக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லைன்னு அப்படி வாயால சொல்லிப்பாங்களாம். ஆனா தவறாக வாழ்வார்களாம். பிறகு ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படியான பல துன்பங்களை அது தருமா. எற்றற்றேன் என்று என்ன அழகா வைக்கிறார் பாருங்க. 7 சீர்களுக்குள்ள இவ்வளவு ஒரு டிராமா வைக்கிறார். பற்றற்றேன் என்பார், எனக்கு எந்த பற்றுதலும் கிடையாது, ஆசையே கிடையாது. பாத்தீங்கன்னா விவகாரம் வேற விதமா இருக்கும் இல்லையா. பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் ஏதம் பலவும் தரும். ஏதம்னா துன்பம், பலவிதமான துன்பங்களை தரும். ஐயோன்னு புலம்ப வைக்கின்றார். ஏற்றற்றேன், ஏன் எப்படி செஞ்சேன் இப்ப அனுபவிக்கிறேன் என்று புலம்ப வைக்கும் என்று சொல்லுகிறார். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படிங்கிறது என்னது. கற்று ஒழுக்கம் மிக்கவரின் வாயிலிருந்து பிறந்த சொற்கள் வழுக்கும் தரையில் ஊன்றுகோல் உதவுவது போல் துன்ப நேரத்தில் உதவுமா. இது ரொம்ப முக்கியமான குரல். கேள்விங்கிற அதிகாரத்தை வைக்கிறார். கேட்டு தெரிந்து கொள்வது, அதுதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிறார்ல, அந்த அதிகாரத்தில் வைக்கிறாரு. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய் சொல்கிறார். பாருங்க, படித்தவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை விட வெறும் சும்மா படித்தவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை காட்டிலும் நல்ல ஒழுக்கம் உடையவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அதனுடைய சக்தியே அலாதியான, அதுக்கு ஒரு தெய்வீக சக்தியே இருக்கு. ஏன்னா படிக்கிறவன் பல பேர் படிப்பவர்கள் படிப்போடு நின்று விடுகிறார்கள். மிக கசப்பான ஒரு உண்மை என்னவென்றால், படித்த பலருக்கும் பண்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. நம்ம நாட்டுல பேசும்போது அந்த காலத்துல இருந்து இப்ப அதுவும் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒருத்த பண்பு தவறி பேசினா, ஏண்டா படிச்சவன் மாதிரியாடா பேசுற, நீ படிச்சவன் பேசுற பேச்சாடா இது அப்படிம்பாங்க. அப்போ படிச்சவன் பண்புள்ளவனா இருக்கணும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல, படிப்பு வேறு பண்பு வேறுங்கிற மாதிரி போய்விட்டது. இப்படி போகும் என்பது முன்னே அவருக்கு தெரியுமோ என்னமோ. வள்ளுவர் சொல்லும் பொழுது இந்த ஒழுக்கம் உடையவனுடைய வாயிலிருந்து வருகின்ற நம்ம தொஞ்சு போறோம் வச்சுங்க, வழிக்கு விழுந்துட்டோம். வாழ்க்கையில ஒழுக்கம் தவறி அதனால விழுந்துட்டோம். எப்படி திரும்ப எழுந்துகிறது? இவங்களை நம்ம அண்டினோமானால், இவருடைய ஆதரவை கேட்டோமானால் பரவாயில்ல தம்பி. ஏன்னா அவர்களும் நடந்து வந்திருப்பாங்க. யாருமே சறுக்காமல் நடந்தவர்கள் கிடையாது இல்லையா. பாருங்க, ஒரு முறையாவது விழுந்து கை கால் சிராட்சி கொள்ளாம எவனுமே சைக்கிள் கத்துக்கிட்டது கிடையாதுங்க. அப்படி சொன்னான்னா போய் அவன் சைக்கிள் ஓட்டவே தெரியாதுன்னு தான் போறோம். அது மாதிரி வாழ்க்கைங்கிற பாதையில கொஞ்சம் அப்படி ஒரு சறுக்கி விழுறது, கொஞ்சம் பிசகி ஏதோ ஒரு விழுந்து அதனால அடிபடுவது. ஆனா அப்படி அடிபடுறவன் எழுந்துக்கிறான் பாருங்க. விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டால் அந்த முழுமையில் தீரும் படைப்பு. எத்தனை முறைகள் நாம் விழுந்தோமோ அத்தனை முறையும் எழுந்தோம். அதை நாம் ஏனோ மறந்தோம், அதனால் நிம்மதி இழந்தோம். சரிதானா? எத்தனை முறைகள் நாம் விழுந்தோமோ அத்தனை முறையும் எழுந்தோம். அதை நாம் ஏனோ மறந்தோம், அதனால் நிம்மதி இழந்தோம். அவங்க அந்த தன்னுடைய தவறுகளால் விளைந்த படிப்பினைகளை பாடமாக அனுபவமா வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். எந்த கல்வியை காட்டிலும் இந்த அனுபவ பாடம் தான் தலை சிறந்தது. அப்ப யார் ஒரு மனிதன் மாமனிதனாவது எப்படி? ஒரு சாதாரண சராசரி மனிதன் எப்பொழுது ஞானியாகிறான்? ஒரே தவறை 2வது முறை செய்யாதவன் தான் மாமனிதனாகிறான். ஒரே தவறை 2வது முறை செய்யாதவன் மாமனிதனாகிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ராஜாஜி இருந்தாருங்க. அவருக்கு ஒரு முறை ஒரு பாதாம் அல்வா சாப்பிடுங்கன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டினார். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன்னாரு. ஏன் அது வேற விதமா இருக்குமான்னு கேட்டார். இதை காட்டுல இன்னும் இனிப்பா இருக்குமா, இதை காட்டுல இன்னும் மேன்மையாக இருக்குமா, அது ஏதாவது குணம் மாறி இருக்குமான்னு கேட்டார். இது போதும். அப்போ அங்க பாருங்க அடக்கம். அது உட்கொள்ளும் போது இந்த எச்சரிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன உதாரணத்துக்காக அதை சொன்னேன். எனவே ஒழுக்கம் உடையவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நமக்கு ஊன்றுகோலாக உதவும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது ஞாபகம் வச்சுக்குவோம். ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். நல்ல குடும்பத்துல பிறந்தவருடைய ஒழுக்கம், வாய்மை, உண்மை, நாணும்னா நாணம். இந்த இம்மூன்றிலிருந்தும் அவர்கள் விலக மாட்டார். சிலர் செய்வதற்கு வெட்கப்படணும், அந்த நாணம் வேண்டும் நமக்கு. நாணத்தால் சாம்பி நின்றான் அப்படின்னு, ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்பி நின்றான் என்று ராவணனுடைய
நிலைமையை கம்பர் குறிப்பிடுவார். விழுப்பம், ஒழுக்கம், விழுப்பம் தரால். விழுப்பம்னா சிறப்பு, பண்பு பெயர். ஒழுக்கம், விழுப்பம், தரலால், தரலான் என்றும் பாடம் உண்டு என்று சொன்னேன். தரலால், கொடுத்தலால், அதுவும் தொழிற்பெயராகிறது. ஒழுக்கம், விழுப்பம், தரலால். ஒழுக்கம் உயிரினும், உயிரை காட்டிலும், ஐந்தாம் வேற்றுமை இல்லையா, ஐயால் கூ. உயிரினின்றும் அப்படிங்கிற பொருளிலும் வருகிறது. எங்க ஒரே ஒரு இடத்துல செய்யரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன்கிறார். பிழையில்லாத அறிவினை உடையவர்கள் புலால் உண்ண மாட்டார்கள், உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ண மாட்டார்கள் என்று புலால் மறுத்தல் அதிகாரத்துல வள்ளுவனார் குறிப்பிடுகிறார். ஒழுக்கம், விழுப்பம், தரலால். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறார். ஓம்பப்படும்னா காப்பாற்ற தகும், எதிர்கால வினைமுற்று என்று ஆகிறது. ஒழுக்கம், விழுப்பம், தரலால். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்ற குறளை படித்தோம். அதனுடைய சொல்லழகை, இலக்கண அழகையும் நாம் பருகிக் கொண்டோம். இப்பொழுது மீண்டும் அமரர் அறிஞர் திரு ராபி சேத்துப்பிள்ளை அவர்களுடைய ஊரும் பேரும் நூலுக்குள் நுழைந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். சென்ற முறை நாம் சந்தித்த பொழுது குறிஞ்சி நிலத்தை பற்றி அவர் கொடுத்த விவரங்களை, அழகான தகவல்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். இந்த முறை முல்லை நிலத்துக்கு வருவோம். காடும் காடு சார்ந்த இடமும் தானே முல்லை நிலம் என்று தமிழ் கூறுகிறது. காடு, அதுக்கப்புறம் காடு கொன்று நாடு செய்தான். கரிகால் சோழனுக்கு அப்படி உண்டு, காடு கொன்று நாடு செய்தான் என்று பெயர் உண்டு, சிறப்பு உண்டு. காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கே வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு என்று செட்டிநாட்டுல ஒரு பாட்டு உண்டு. பாவலர் முத்தையான ஒருத்தர் எழுதியிருப்பார். சிறுகூடற்பட்டி பேருந்து நிலையத்துல நான் அதை படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு. காடு வெட்டி போட்டுதான் நாடு ஆச்சு. நாடு ஆன பிறகும் அந்த ஊர் அந்த காடு என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டது. இதைத்தான் ராபி சேத்துப்பிள்ளை அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆற்காடு. நம்ம இன்னைக்கு எழுதும் பொழுது வல்லின ரகரம் போட்டு எழுதுறோம். கச்சட்ட தப்பற அந்த ரா போட்டு எழுதுறோம். அப்படி இல்லை, இடையின ரகரம், எரல வழல. இதை ஞானச்செல் உன்னையா சொன்னார். நீ அப்படி வல்லினம் இடையினம் சொல்லி பாரு அப்படின்ட்டு. ஆற்காடு பொழுது சின்னரா போட்டுக்குங்க, இடையின ரகரம் போட்டு இக்கண்ணா போட்டு எழுதணும். ஆற்காடு. ஆர்ப்பாக்கம், ஆரூர், திருவாரூர் பின்னால ஆரூர். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆர் என்கின்ற அந்த சொல்லுக்கு ஆத்தி என்று பொருள். ஆத்தி மரங்கள் அதிகமாக இருந்த இடம் அது. எனவே இன்றைக்கு அந்த ஊர் பேர் விடும்பொழுது அது ஆற்காடாக இருந்தது. அந்த காட்டினுடைய பெயர் அப்படியே அந்த ஊருக்கு தங்கிவிட்டு, காட்டை காணும் இல்லையா, காடெல்லாம் காணாம போயிருச்சுங்க. அதெல்லாம் இனிமே இப்ப எப்படி சிட்டுக்குருவி நம்ம வாழ்க்கை விட்டே பறந்து போயிருச்சோ, எங்கேயோ ஒரு இடத்துல தான் அதை பார்க்க முடியுது. அது மாதிரி காடுகள் எல்லாம் நம்ம கண் முன்னாலேயே கண்ணு வைக்கும் நேரத்துல எத்தனையோ காடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. நாம் அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே காடு என்னும் பொழுது ஆற்காடு, ஆர்ப்பாக்கம், ஆரூர் என்றால் அது ஆத்தி மரங்கள் இருந்த காரணத்தால் அந்த மாதிரி பெயர் அதற்கு வந்திருக்கிறது. ஆலங்காடு, ஆலமரங்கள் அதிகமாக இருந்த இடம். வேர்க்காடு, வேல மரங்கள் இருந்த இடம். களக்காடு, களாமரங்கள். களக்காய் சாப்பிட்டுருக்கீங்களா? களக்காய் ஊறுகாய் போடுவாங்க. தெற்குலயும் சரி வடக்குலயும் சரி. வடக்குல கொஞ்சம் கடுகு எண்ணெயை போட்டு அதை தயாரிப்பாங்க. இங்க நம்ம ஊர்ல பக்கம் வேற விதமா இருக்கும். களக்காடு, அது களாமரம். எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த ஊர் பெயர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்துல இந்த மரங்கள் செறிந்த காடுகளாக அவை விளங்கின என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அதனால காடு நாடான பிறகும் அந்த காட்டினுடைய பெயர் தொடர்ந்து அந்த ஊரோடு ஒட்டி கொண்டது. அது ஒன்று. அந்த ஊர் பாடல் பெற்ற தலமானதும் திரு என்கின்ற அடைமொழி அதற்கு சேர்ந்தது. ஆலங்காடு திருவாலங்காடானது, ஆரூர் திருவாரூர் ஆனது, வேர்க்காடு திருவேற்காடானது. அது கோயில் வந்தப்புறம், மாரியம்மனுடைய கோயில் வந்தப்புறம் அது திருவேற்காடானது. அழகான தகவல்கள் பாருங்க. ஏரிக்காடு தான் அது ஏற்காடுங்கிற. இன்னைக்கு
அவர் சுட்டி காட்டுகிறார். சேலத்து பக்கத்துல இருக்கு இல்லையா, ஏரிக்காடு என்பது, ஏரியும் இருக்கு காடும் இருந்தது. காடு இப்ப இருந்ததுன்னு எச்சரிக்கையோட சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த ஏரிக்காடு தான் ஏற்காடாகிவிட்டது. அது ஒன்று காடு என்கின்ற சொல். காடு, காவு, அது ஒரு கானால காடுதான். காடு என்கின்ற சொல் காவுங்கிறது. ஆரியங்காவு இருக்கு பாருங்க, ஐயப்பனுக்கு உகந்த இடம். ஐயப்பனுக்கு ஆரியன் என்றொரு பெயர், எனவே ஆரியங்காவு என்று வந்தது. இன்னொரு சொல்ல பார்ப்போம், பொழில். பொழில் என்ன? மரங்களும் செடி கொடிகளும் செழித்தோங்கி வளரும் இடம், அது பொழில் என்று சொல்லப்படுகிறது. திரு ஆலம்பொழில், ஊர் பேர் நான் சொல்றேன். திரு ஆலம்பொழில், பைம்பொழில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. காடு ஆச்சு, காவு ஆச்சு, பொழில் பார்த்தோம். இன்னொன்று தண்டலை. இந்த தண்டலை என்பது தண்டரை என்றும் அழைக்கப்படுகிறது, தண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. தண்டலை, தண்டரை, தண்டலம், இதெல்லாம் என்ன? சோலையை குறிக்கக்கூடிய சொற்கள். இதெல்லாம் நம்ம சென்ற முறை சந்தித்த பொழுது தமிழர் கூறும் அறங்கள்ல சோலைகளை அமைத்தல் என்று பார்த்தோம். அந்தந்த ஊரில் சோலைக்கு வேற விதமான பெயர், மலைகளுக்கு வேறு பெயர்கள் இருந்தன என்று பார்த்த மாதிரி. குழித்தண்டலை, குழித்தலை தான். இப்ப குழித்தலைன்னு எழுதுறோம். குழியலுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. குழித்தலை, குழித்தண்டலை. பூந்தண்டலம் ஒரு இருக்குல்ல பேர், பழந்தண்டலம், பெருந்தண்டலம், இப்படி எல்லாம் ஊர் பெயர்கள் இருக்கின்றனல்லவா, அதையும் பார்த்து கொண்டோம். சரி, சோலை. சோலை என்கின்ற சொல் மரங்கள் செறிந்து நிழல் செய்யும் இடம். நிழல் இருக்கணும், அது இல்லைன்னா சோலைனே சொல்ல முடியாது. நல்ல செறிவான மரங்கள் நிழல் தரக்கூடிய இடம் அது. உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? திருமால் இருஞ்சோலை இல்லையா, பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை சொல்லக்கூடாது, பழமுதிர் சோலை தான் அது இல்லையா. அப்புறம் தலைச்சோலை என்று ஒரு ஊர் இருக்கிறது. திருவளர் சோலை என்று ஒரு ஊர். பாருங்க, இப்பெல்லாம் அங்க சோலைகள் இருக்கின்றனவா என்று தெரியாது. சோலைகள் இருந்தபடியாலே அந்த ஊர்களுக்கு இந்த பெயர்கள் வந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொன்று தோப்பு. இதெல்லாம் காரண பெயர். தோப்பு, மரம் செடிகள் தொகுப்பாக வளர்கின்ற இடம் தோப்பு. புளியந்தோப்பு, சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு சொல்றோம்ல. நீங்க கடற்கரை பகுதியில பார்த்தா சவுக்கு தோப்பு தனியாவே இருக்கும். பயிரிட்ட தொகுப்பாக வளர்கின்ற இடம், மரங்கள் செறிவாக தொகுப்பாக வளர்கின்ற இடம் தோப்பு என்ற பெயர் பெற்றது. வௌவால் தோப்பு, அப்போ வௌவால் ஏகமா இருந்திருக்குமோ என்னமோ அந்த மாதிரி. அசோகா மரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு வௌவால்கள் வந்து கூடும், ரொம்ப பெருசா வௌவால்கள் வந்து கூடும், நம்ம பார்த்திருக்கோம். மந்தித்தோப்பு, மாந்தோப்பு, நெல்லித்தோப்பு, வௌவால் தோப்பு, இதெல்லாம் ஊரினுடைய பெயர்கள். இப்ப இதெல்லாம் எண்ணி பார்க்க பார்க்க மனசு வருந்துகிறது இல்லையா. எவ்வளவு காடுகள் போயின, காவுகள் போயின, காவெல்லாம் காவு கொண்டோம், பொழில்கள் போயின, தண்டலைகள் போயின, சோலைகள் போயின, தோப்புகள் காணாமல் போயின. அந்த பெயர்கள் மட்டும் இங்க நெல்லித்தோப்புல எங்க இருக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் தெரியல. இன்னொரு பெயர் இருக்கு காட்டுக்கு, சுரம் என்கின்ற பெயர், அதுவும் காடு என்கின்ற பெயர். திருச்சுரம் என்பது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய திரிசூலம், அதுக்கு பெயர் திருச்சுரம். திருவிடைச்சுரம் என்ற ஊர் இன்றைக்கு திருவடி சூலம் என்று ஆகிவிட்டது. இன்னும் ஒன்று சொல்ல போனால் வடமொழி சொற்களும் காடுகளை குறிக்கின்ற வடமொழி சொற்களும் இங்கே தமிழ்நாட்டிலே பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக வனம், ஆரண்யம், இவை காடு என்பதற்கான ஆரிய சொற்கள், வடமொழி சொற்கள். திண்டிவனம், கடம்பவனம், புன்னை வனம், இதெல்லாம் வனம். வேதாரண்யம் அது பார்க்கிறோம். அப்புறம் பாடி, பட்டி, மந்தை, இவையும் முல்லை நிலத்து ஊர்களை குறிக்கின்ற பெயர்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே காடும் காடு சார்ந்த இடமுமான இந்த குறிஞ்சியை பார்க்கும் பொழுது குறிஞ்சி நிலத்திலே நாம் இத்தனையோ சொற்களை தெரிந்து கொண்டோம். காடு, காவு, பொழில், தண்டலை, தண்டரை, தண்டலம், சோலை, தோப்பு, சுரம், வனம், ஆரண்யம், இத்தனை பெயர்கள் அது எல்லாமே இன்று ஊர்களாயின. பெரும்பாலும் இவை எதுவுமே இப்பொழுது இல்லை. எந்த காரணத்தால் அந்த காடுகளில் இருந்து ஊர்கள் உழைத்தனவோ அந்த பெயர்கள் மட்டுமே இருக்கின்றனவே தவிர காடுகள் காணாமல் போயின. இதையெல்லாம் வெறும் நாம் சொல்லினுடைய பொருளை புரிந்து கொள்கிறோம் என்று மட்டும் இல்லாமல் மீண்டும் நாம் உணர்வோடு காடுகள் வளர்ப்போம், மழையை தருவிப்போம், மனமாக
நல்ல முறையில் வாழ்வோம் என்று சொல்லி அமைகிறேன்.